காதலிக்க நேரம் இல்லை, படம் பார்க்க தான் தியேட்டர்ல ஆள் இல்லை. பட் அதர்வைஸ் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் படம். தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருக்கு. டிராக் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு இழுக்கணுமேங்கிறதுக்காக இழுத்த மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே வந்து ராட்சசி மாதிரி நடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ லைக் அதே தான் இதுலயும் வந்து அவங்க அதே தான் ஐ மீன் அதே விஷயத்த தான் கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்லோவா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம் முடியல. ஆக்சுவலா என்னன்னா கொஞ்சம் கதை நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. அந்த பாட்டு செம்மையா இருந்தது. அவங்க ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா கதை ஸ்லோவா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமா இந்த ஹோல் பொங்கலுக்கு வந்து ஃபேமிலி என்டர்டெய்னரா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமா இருக்குமா அப்படிங்கிற கொஷின் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷினுக்கு டெஃபினட்டா வந்து ஃபேமிலியா ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரஹ்மான் சார் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க. டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. த்ரூ அவுட் த ஃபிலிம் நான் என்ஜாய் பண்ணேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ரவி மோகன் சார் ரியலைஸ் பண்ற ஒரு பாயிண்ட் சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு சார். அவங்க எப்பவுமே வந்து ராட்சசி மாதிரி நடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ லைக் அதே தான் இதுலயும் வந்து அவங்க அதே தான் ஐ மீன் அதே விஷயத்த தான் கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. லைக் ஒரு புது ஸ்டோரி மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் படத்துக்குள்ள. நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும். அதுல வந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி மேப் பண்ணி கடைசியில் முடிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். படத்தில் பிளஸ் வந்து டைரக்டர் தான். அண்ட் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு எல்லாத்துக்கும் பார்க்கறது. காதலிக்க நேரம் இல்லை, படம் பார்க்க தான் தியேட்டர்ல ஆள் இல்லை. பட் அதர்வைஸ் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் படம். நிச்சயமன் வந்து பழைய திருச்சிற்றம்பலத்தில் பார்த்து அதே சாமிங் கொண்டு வந்திருக்காங்க. லுக்லாம் அவங்க நல்லா இருக்கு. ஜெயம் ரவி சாரோடையும் நித்யமனோட ஃபேர் வந்து சூப்பராக இருக்கு சார். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் சார். இந்த படத்துக்கு வந்து இசைப்பில் ஏறமன்னா வந்து ஹீரோவை நான் ஒரு சாங்காக தான் வந்திருந்தேன். என்னை எளியில் இருக்குது சாங். நான் எஸ்யூஸ்லாம் பார்த்து இந்த சவுண்ட் குவாலிட்டி தியேட்டர் குவாலிட்டி பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு சார். எல்லாம் ஸ்லோவாக தான் சார் போகுது. ஸ்டோரி நல்லா ஸ்டோரி வைஸ் நான் நல்லா படமாக பார்க்கணும். எனக்கு வந்து உட்காந்து பொறுமையாக படம் பார்க்கணுன்றீங்க கண்டிப்பாக அது நல்லா கனெக்ட் ஆகும் சார். இல்லை சார், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சோசியல் அவேர்னஸ் படம் தான் சார். அது ஒன்றும் கமர்ஷியல் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்டோரி வைஸ் தான் வந்து கண்டென்ட் வைஸ் நல்ல படம் சார். இல்லை பெருசாக அந்த படத்தில் ஒன்றும் காமெடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார். காமெடி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து சோசியல் அவேர்னஸ் படம் தான். ஜெயம் ரவி நித்யமனு சார்ந்து தான் வந்து ஸ்டோரி போகுது. ரொம்ப கமர்ஷியலாக இல்லை சார். சொல்லலாம். அதாவது ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய லவ் படமோ அப்படின்னு தோணுச்சு. கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருக்கும், செம்மையா இருக்க போகுதுன்னு. பட் படத்துல பார்த்தா ஒரு பேரண்டிங் பத்தியும் ஐவிஎஃப் பத்தியும் அதெல்லாம் சொல்ல வச்சிருக்கேன். சரி ஓகே, புதுசா ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா படம் பயங்கரமான ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு வரும்போதே வந்து 2 படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, ரொம்ப சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க. பட் அப்படியே டோட்டலா கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரஹ்மான் மியூசிக் வந்து அந்த ஒரு பாட்டுக்காக தான் படமே முக்கியமா வந்தோம். ஒரு பிஜிஎம் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பட் அந்த ஒரு பாட்டை தவிர மற்ற பாட்டுலாம் வந்து அவ்வளவா வந்து மனசுல வந்து நிக்கல அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎமும் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு சாரோட கவுண்டர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய இதுல வந்து ரொம்பவே எரிச்சலா இருக்கும், இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் யோகி பாபு சார். இந்த தடவை கொஞ்சம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இந்த மாதிரி பேரண்டிங் இந்த மாதிரி லவ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு 50+ வந்து அவ்வளோ பிடிக்க சான்ஸ் இல்லை. ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு 2K கிட்ஸ் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வேற லெவல் படம் சொல்ல சான்சஸ் இருக்கு. பட் இதுவும் இந்த ஜென்ரேஷனுக்காக அவங்க கடைசியா கிளைமேக்ஸ் என்ன சொல்லி முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சரியா தெரியல என்னன்னு. அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ்ல எல்லாம் காமிச்சிருக்கே வேணாம். ஸோ கேம் மேரேஜ் பண்ணணும், அது ஒன்று ஸ்டார்டிங்ல ஒன்று காமிக்கிறாங்க. இவங்க அப்படிதான் அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. அவங்கள வந்து யாரும் வந்து ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் கூடாது. பட் இருந்தாலும் வந்து கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு அது பண்ணி அதனால படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டும் கிடையாது. தேவையில்லாம படத்தை வந்து இழுத்தமா இருந்துச்சு. வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு. படத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் பார்க்கறதுக்கு கிராண்டா இருந்துச்சு, செம்ம ரிச்சா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்கு. அப்புறம் தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருக்கு. டிராக் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு இழுக்கணுமேங்கிறதுக்காக இழுத்த மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் கேரக்டர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் இருந்துச்சு. இஷ்டமேனிக்கு எழுதுகிற ஒரு எழுத்து இதில் இருந்துச்சு. ஸோ எழுத்து வைஸ் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், லேக் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு ரன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கிரிப் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். நல்ல முற்போக்கு சிந்தனைகள் இருக்குது படத்தில், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மாடர்னாக இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக கன்வே பண்ணணும்னா கொஞ்சம் கிரிப் பண்ணியிருக்கலாம். அது லேக்காக இருக்கிறதுனால ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக இருக்குது, அவ்வளோதான். மெசேஜ் ஒன்றுமே இல்லை, உங்களை மெசேஜ் எதுவும் சொல்லாது, கேள்வி கேட்கும். கல்யாணம் எதுக்கு பண்ணணும், குழந்தை எதுக்கு கொடுத்துக்கிறோம், நீங்கள் எதுக்கு வாழ்றீங்க, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதில் நீங்கள் தான் தேடிக்கணும். என்ன மியூசிக் சூப்பராக இருந்தது. ரஹ்மான் சாரோட பிஜிஎம் வந்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் காமெடி தான் இருக்கும். காமெடி வந்து பிஜிஎம் காமெடி பண்ணும். அது பிஜிஎம் இல்லாமல் அந்த சீன் மியூட்டில் பார்த்தீங்கன்னா அது காமெடியே நமக்கு தெரியாது. ஸோ பிஜிஎம் காமெடி பண்ணுது, நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்தது. அந்த இழுக்குதடி பாட்டு தான் அந்த படத்தோட ஹைலைட்டிங். அது பிளேஸ் ஆன விதம், அந்த சாங்கோட மேக்கிங், அது வந்த இடம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுனால அந்த பாட்டு தான் அந்த படத்தோட ஹைலைட். அது வரப்பவே இந்த படத்துக்கு ஒரு வைப் ஒன்று வந்துடுது. நல்லா நிறைய பேர் ஏற்ற மாட்டாங்க, அவங்க இஷ்டம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்க மாட்டேன் சொன்னது இப்போ ஏற்றுப்போம். இப்போ ஏற்ற மாட்டேன் சொன்னது அடுத்த 50 வருஷம் கழிச்சு எல்லாம் ஏற்றுக்க தான் போகிறாங்க. அதனால தப்பு சரியில்லைங்கிறதா கிடையாது, அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் அவங்க பேசுறது கரெக்ட் தான். கே மேரேஜ் இருக்குது, அது கரெக்ட் தான். அப்புறம் லிவினை பற்றி பேசுகிறாங்க, டெஸ்ட் பேபி பற்றி பேசுகிறாங்க. எல்லாமே சரியான விஷயங்கள் தான். அது முற்போக்கு சிந்தனை, தனிப்பட்ட விருப்பம், அதெல்லாம் யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் பண்ணக்கூடாது, பண்ணாததுன்னு சொல்ல முடியாது யாரும். அது நல்ல விஷயம் தான் இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நித்யா மேன், ஜெயம் ரவி கெமிஸ்ட்ரி, ஜெயம் ரவி இல்லை, ரவி மோகன். அவர் இனிமேல் ஜெயம் ரவி கூப்பிட சொல்லியிருக்காரு. ஸோ ரவி மோகன், நித்யா மேனோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசா டீப்பா ஒரு எமோஷனல் ஆழ் மனசுல இருக்கிற ஒரு சிந்தனையை ஆக்டிங்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனோ ரைட்டிங் எதுவும் பெருசா இல்லை. ரொம்ப மேம்போக்கான எமோஷன்ஸ் இருக்கும். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே.